மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, பொதுவா இப்போ பியூபர்ட்டி அட்டன் பண்ண டீனேஜ்ல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா பிசிஓஎஸ் அப்படின்னு சொல்றோம். பிசிஓடி, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். நிறைய நீர்க்கட்டிகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு என்னென்ன காரணங்கள், என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும்? பொதுவா பார்த்தோம்னா எனக்கு ஒரு 6 மாசமா பீரியட்ஸ் வரல, 2 மாசமா பீரியட்ஸ் வந்தது, அப்புறம் வரல, திரும்ப திடீர்னு பீரியட்ஸ் வந்தது, இல்ல ஓவரா எனக்கு வந்து பீரியட்ஸ் இருக்கு, டிஸ்மெனோரியா அப்படின்னு சொல்லுவோம். பீரியட்ஸ் வரும்பொழுது அதிகமான ப்ளீடிங், உடல்ல அதிகமான வலி இருக்கிறது, கை கால் எல்லாம் மறுத்து சில்லுன்னு போறது, ஃபீவர், நாசியா, வாமிட்டிங் வர்றது, மசில் கிராம்ப்ஸ், கால்கள்ல இருந்து கெண்டை சதைகள் வந்து அதிகமான வலி வர்றது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே இந்த நீர்க்கட்டிகள் இருக்கும்போது ஏற்படுதுன்னு சொல்லலாம். அடுத்தது பொதுவா பார்த்தோம்னா பீரியட்ஸ் இர்ரெகுலரா இருக்கும் பட்சத்தில் அப்படியே போயிட்டு இருந்ததுன்னா இன்ஃபெர்டிலிட்டி, குழந்தையின்மை பிரச்சனைக்கு இதுதான் ஒரு முக்கியமான ஒரு ஃபர்ஸ்ட் ரீசன் அப்படின்னு சொல்லலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும். இப்போ பிசிஓடி இருக்கா, உடனடியா அதற்கான சிகிச்சை முறைகள் எடுக்கணும். நிறைய பெண்கள் பண்ற ஒரு மிகப்பெரிய தவறு என்னன்னா, இப்போ பிசிஓடி இருக்குன்னா சரி நமக்கு இப்போ என்ன ஏஜ் வந்து ஒரு 18 தானே, 19 தானே, 20 தானே ஆகுது, சரி அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இது அப்படி விட விட என்ன ஆகும்னா இந்த நீர்க்கட்டிகள் அடிக்கடி வந்துகிட்டே இருந்து இன்னும் பிரச்சனைகள் பெரிதாக பெரிதாக ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, நாளைக்கு குழந்தையின்மை பிரச்சனையில இருந்து நிறைய உடல் எடை அதிகரிப்பு, ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படுறது, இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு சொல்லலாம். பொதுவா இந்த பிசிஓடி ஏற்படுறதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய ஹார்மோன் இம்பேலன்ஸ். தைராய்டு பிரச்சனை இருக்கு, ஹைப்போதைராய்டிசம் ஆர் ஹைப்பர்தைராய்டிசம் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நிச்சயமாக இந்த பிசிஓடி பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து முக்கியமா பார்த்தோம்னா உடல் எடை, வெயிட் கெயின் அதிகமாக இருக்கக்கூடிய பெண்கள். பிசிஓடி இருந்துச்சுன்னா நமக்கு வெயிட் கெயின் அதிகமாகும், பிசிஓடி இருந்துச்சுன்னா நமக்கு உடல் எடை அதிகரிக்கும். ஆனா இதுவே ஒபீஸா இருக்கக்கூடிய பெண்களுக்கும் பிசிஓடி பிரச்சனை வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்து முக்கியமா பார்த்தோம்னா நம்ம சின்ன வயசுல இருந்தே ஏதாவது ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், இல்ல வலிப்பு நோயாகவோ, இல்ல இருதயம் சார்ந்த பிரச்சனைகள், கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள், சைல்ட்ஹுட்ல இருந்து எனக்கு வந்து டிபி இருக்கு, இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு பிசிஓடி ஏற்படலாம். ஒருவேளை இந்த பிசிஓடி இருந்துச்சுன்னா என்னென்ன சிம்டம்ஸ் எனக்கு இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சிம்டம்ஸ் வைஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அம்னோரியா அப்படின்னு சொல்றோம், ஆப்சன்ஸ் ஆஃப் மென்சுரேஷன். அது பீரியட்ஸ் வந்து வராமல் இருக்கிறது, 1 மாதம் வரல, 2 மாதம் வரல, எனக்கு 6 மாதம் 2 வருடங்களாக கூட எனக்கு பீரியட்ஸ் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. கடன்னு வெயிட் கெயின் ஆகிட்டே போவாங்க. அடுத்தது பார்த்தோம்னா ஒரு லெத்தார்ஜினஸ், உடல் முழுவதும் ஒரு சோம்பல் தனம் இருந்துகிட்டே இருக்குது. ஏர்லி மார்னிங் சீக்கிரம் எந்திரிக்க முடியல, காலையில எந்திரிச்சாலும் எந்த ஒர்க்குமே என்னால பண்ண முடியல அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மூட் ஸ்விங் இருந்துகிட்டே இருக்கும், திடீர்னு டென்ஷன் ஆகுது, திடீர்னு வந்து நார்மலா இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஹார்ட் ஃப்ளஷ், நெஞ்சு வந்து படபடன்னு இருக்கிறது, அதிகமா எனக்கு வந்து நெஞ்சு பகுதியில படபடப்பு ஏற்படுது, ரொம்ப சூடா நான் வந்து ஃபீல் பண்றேன், இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கும் பட்சத்தில் நமக்கு பிசிஓடி இருக்கலாம். அடுத்து இன்னும் ஒரு சில பெண்களுக்கு பார்த்தோம்னா வெள்ளைப்படும் பிரச்சனை, ஒயிட் டிஸ்சார்ஜ் ரெகுலரா இருந்துகிட்டே இருக்குன்னா நமக்கு பிசிஓடி கம்ப்ளைண்ட் நிச்சயமாக இருக்கும். பொதுவா நமக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு யுட்ரஸோட 2 பக்கமும் 2 ஓவரிஸ் இருக்கும். இந்த ஓவரிஸை சுத்தி வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒவ்வொரு மந்த்துமே ஒவ்வொரு எக் வந்து நல்லா மெச்சூர் ஆயிட்டு நமக்கு வந்து அது பீரியட்ஸா வருதா, இல்ல அது பீரியட்ஸா வரல அப்படின்னா விந்தணுவோடு சேர்ந்து கருவாக மாறுதா அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மெச்சூர்ட் எக் நமக்கு வந்து வெளியில வந்துதான் அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்படின்றது நமக்கு நடக்குது. இந்த பிசிஓடி இருக்கும் பட்சத்துல என்ன ஆகும்னா அந்த ஓவரிஸை சுத்தி நமக்கு வந்து நிறைய கட்டிகள், நீர் கட்டிகள் வந்து உள்ள ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி சின்ன கட்டிகள் வந்து சேர ஆரம்பிச்சிருத நம்ம பார்ப்போம். இது என்ன ஆகும்னா ஜென்ரலா நம்ம பாடியில செக்ரேட் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாமே தடுத்து இதுல நிறைய வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் மாதிரி வேற ஹார்மோன்ஸ் எல்லாமே செக்ரேட் ஆகி ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்பட்டு ஸோ அந்த எக்கோட மெச்சூரிட்டியை இது வந்து பிளாக் பண்ண ஆரம்பிச்சிடும். இதனாலதான் நமக்கு என்ன ஆகுதுன்னா பீரியட்ஸ் வந்து வராமல் இருக்கும். இப்போ இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால நமக்கு தைராய்டு பிரச்சனையில இருந்து உடல் எடை அதிகரிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். இன்னும் சில பெண்களுக்கு பார்த்தோம்னா முகத்துல வந்து நிறைய முடி வளர்ச்சி வந்து இருக்கும். ஸோ அப்பர் லிம்ஸ்ல, கண்ண பகுதியில, தாடையில இங்க எல்லாமே பார்த்தோம்னா ஹிர்சுட்டிசம் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி கண்டிஷன்ல நமக்கு என்ன ஆகும்னா முகத்துல வந்து நிறைய ரோமங்களோட வளர்ச்சி இருக்கும். அதுக்கப்புறம் சில பெண்களுக்கு உடல் எடை பருத்துக்கிட்டே போறது, இது மாதிரியும் நம்ம பார்க்க முடியுது. இப்போ
நிறைய குழந்தைகளுக்குமே வந்து பார்க்க முடியுது. 15 வயது, 16 வயது, 18 வயதுல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்குமே ரொம்ப நாள் எனக்கு வந்து வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்றேன். அதிகமா குழந்தைகளுக்குமே வந்து பார்த்தோம்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குன்னு சொல்றாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த கண்டிஷன் இருக்கும்போது நம்ம ஸ்கேன் எடுத்து பார்த்தோம்னா பிசிஓடி கம்ப்ளைண்ட் இருக்கும். இந்த பிசிஓடி கம்ப்ளைண்ட்க்கு முக்கியமான காரணம் நாம் உண்ணும் உணவுகள். பெண் குழந்தைகளுக்கு அதிகமா நம்ம வந்து ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட், அதுவும் நம்ம என்னன்னா அதிகமான உப்பு சுவை, காரம் இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்க எடுக்க என்ன ஆகும்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்பட்டு பிசிஓடி பிரச்சனை நிச்சயமாக ஏற்படும். இதற்கு நம்ம என்ன பண்ண உணவு முறையில் அதிகமான கவனம். தினமும் ஏதாவது ஒரு கீரை வகையை கொடுக்கணும். அதுல முக்கியமாக வெந்தயக்கீரை. இந்த பிசிஓடி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு முக்கியமா இந்த வெந்தயக்கீரை பயன்படுத்துன்னு சொல்லலாம். வெந்தயக்கீரை ஈஸியா நம்ம வந்து மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கும். வீடுகள்லயுமே கூட நம்ம ஈஸியா அதை வளர்த்துக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி அளவு வெந்தயக்கீரை எடுத்து நம்ம நிறைய பூண்டு சீரகம் போட்டு இதை சூப் மாதிரி சின்ன வெங்காயத்தோட சேர்த்து தினமும் ஒரு பவுல்ல பிசிஓடி இருக்கிறவங்க நிச்சயமா இந்த வெந்தயக்கீரை சூப்பை சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு, சீரகம், இந்த வெந்தயக்கீரை போட்டு நல்ல சூப் மாதிரி நம்ம டெய்லி குடிச்சிட்டே வரணும். மாலை நேரத்துல வந்து இப்போ ஆஃபீஸ் விட்டு வரோம், இல்லை ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளோ ஏதாவது ஒரு நேரத்துல அந்த பவுல் நிறைய அந்த சூப்பை டெய்லி குடிச்சிட்டே வந்தோம்னா நிச்சயமா இந்த பிசிஓடி பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும். இதே மாதிரி நம்ம தொடர்ந்து ஏன்னா அந்த வெந்தயக்கீரையில அதிகமான இரும்புச்சத்து இருக்கு, நார்ச்சத்து இருக்கிறதுனால பெண்களோட கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே இது ரொம்ப ரொம்ப ஒரு எளிய தீர்வாக இருக்கும். அதே மாதிரி உடல் உஷ்ணத்தையும் இது தவிர்க்கக்கூடியது. இது நம்ம சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணி எடுக்கிறதுனால நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கழச்சிக்காயை பயன்படுத்தலாம். இந்த கழச்சிக்காய் உடல் உஷ்ணம் அதிகமா இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. உடல் உஷ்ணம் நார்மலா இருக்குன்றவங்க கழச்சி சூரணம் அப்படின்னு சித்த மருத்துவத்துல இருக்கு. இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இதை நெய்யோடு கலந்தோ இல்ல தேன் அல்லது பாலோடு கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை எடுத்துக்கணும். ரொம்ப நாளா எனக்கு வந்து பிசிஓடி இருக்கு. சிலருக்கு வந்து ஃபைப்ராய்டும் இருக்கும். நீர்க்கட்டியோடு சேர்ந்து கர்ப்பப்பை உள்ள பார்த்தோம்னா ஃபைப்ராய்டு கட்டிகள் இருக்கும். இதற்குமே இந்த கழச்சி சூரணத்தை ஒரு சிறந்த மருந்தாக நம்ம எடுத்துக்கலாம். இல்ல காலையில நான் சொல்ற மாதிரி இந்த கஷாயத்தை ரெகுலரா நம்ம குடிச்சிட்டு வரும்போது கர்ப்பப்பை நீர்க்கட்டிகள் கரைய ஆரம்பிக்கும். இதுல என்னென்ன மூலிகைகள் சேரும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வீட்டுல தினமும் பயன்படுத்தக்கூடிய தனியா, கொத்தமல்லி விதைகள், இதோட கொஞ்சம் இப்போ ஒரு ஸ்பூன் தனியா எடுக்கிறீங்கன்னா ஒரே ஒரு கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதை போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். டெய்லி காலையில கொதிக்க வச்சு கருப்பட்டி சேர்த்து இதை குடிக்கும்போது நமக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸா இருந்தாலும் சரி, இல்லை பிசிஓடி ப்ராப்ளமா இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு முறையாக இருக்கும். வாரம் ஒரு முறை எள்ளு கஷாயம் குடிச்சிட்டு வரலாம். எள்ளு கஷாயம் எப்படி குடிக்கலாம்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு எள்ளு, கருப்பு எள்ளை எடுத்து தண்ணீர்ல ஊற வைக்கணும். நைட் ஃபுல்லா அது ஊறினதுக்கு அப்புறம் காலையில என்ன பண்றோம், நல்லா அதை கொதிக்க வைக்கணும். இல்ல நம்ம ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே மிக்சியில வந்து அது 1-2 பவுடர் பண்ணிக்கலாம். பவுடர் பண்ணி கூட தண்ணி ஊற்றி நைட் ஃபுல்லா அது ஊறினதுக்கு அப்புறம் காலையில நல்லா கொதிக்க வச்சு ஒரு துண்டு கருப்பட்டி அதுல போடணும். போட்டுட்டு வடிகட்டி அந்த தண்ணியை நம்ம குடிக்கணும். நல்லா கொதிக்கும் போதே மேல வந்து அந்த எண்ணெய் வந்து மிதக்க ஆரம்பிக்கும். பார்க்கறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கும். இந்த கஷாயத்தை வாரம் ஒரு நாள் குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா நீர்க்கட்டிகள் மாயமாய் மறையும். இதை தாண்டி நிறைய மருந்துகளும் இருக்கு. நம்ம மலை வேம்பாதி தைலமோ இல்ல குமரி கஷாயமோ நம்ம கிளினிக்ல நம்ம ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மருந்துகளோடு சேர்த்து நம்ம சொன்ன இந்த உணவு முறைகளும் மாற்றம் கொண்டு வரும்பொழுது நீர்க்கட்டிகள், பிசிஓடி அப்படின்னு சொல்ற ஒரு பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு நமக்கு கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.